Arts and God. வணக்கம். நலம்தானே? சிவகாமியின் சபதத்தினுடைய முதல் பகுதியை நான் கதையாக சொல்லி நீங்கள் கேட்டீங்க. அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இரண்டாவது பகுதி. முதல் பகுதி நம்ம எங்கே முடிச்சோன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு, நாகநந்தி பிட்சு அவர்களும் பரஞ்சோதியும் 2 பேரும் ஆயன மகா சிற்பியினுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்ததோடு தான் நம்ம முதல் பகுதியை முடிச்சிருந்தோம். இப்போ ரெண்டாவது பகுதி. அந்த ரெண்டாவது பகுதியில் ஆயனருடைய வீட்டுக்கு இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆயனர் அன்றைக்கு தென் தமிழ்நாட்டில் இருந்த மாபெரும் சிற்பிகளுக்குள்ளே ஒருவர். அன்றைக்கு குறிப்பாக மகேந்திரவர்ம பல்லவரனுடைய காலகட்டத்தில் சிற்பக்கலைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி தென் தமிழ்நாடு முழுவதுமே ஏற்பட்டிருந்தது, தென்னிந்தியா முழுவதுமே ஏற்பட்டிருந்தது. அன்றைக்கு சைவ வைணவ மதங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்துகிட்டு இருந்தது. ஏற்கனவே இங்கே மிகப்பெரிய அளவில் பரவி இருந்த சமண மதம், பௌத்த மதம், இது 2த்துக்கு நடுவிலையும் கூட சில முரண்கள், சில போராட்டங்கள் இருந்தது. இந்த பல்வேறு மதங்கள் தங்களை இங்கே ஸ்தாபித்து கொள்வதற்காக அந்தந்த மதங்களை சேர்ந்த கல்விக்கூடங்களை காஞ்சி மாநகரத்தில் உருவாக்கி வந்தாங்க. அவங்க மதத்துக்கு தேவையான கோவில்களையும் சிற்பங்களையும் உருவாக்குவதற்காக மகா பெரிய சிற்பிகளுக்கு ரொம்ப பெரிய டிமாண்ட் இருந்தது. அப்போ ஆயனர் மாதிரியான ஒரு மாபெரும் சிற்பிக்கு அன்றைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றத நான் சொல்லாமலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்படிப்பட்ட மகத்தான இடத்திலே இருந்த ஆயன சிற்பிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அவர் காஞ்சிபுரத்தில் தான் இருந்தார், தலைநகரத்தில் தான். ஏன்னா அரசராக இருந்த மகேந்திரவர்ம பல்லவரனுடைய பெரிய ஆதரவு அவருக்கு இருக்கிற போது அவர் வேற எங்கே போகணும். ஆனால் இந்த மாதிரி நகரத்துக்கு நடுவில் இருந்ததில் சில பிரச்சனைகள் என்னென்னா, அவர் ரொம்ப பெரிய சிற்பின்றதுனால ஓயாமல் அவரை பார்க்க விசிட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய சிற்ப கலாசாலையை பார்க்கவும், அங்கே இருக்கிற சிற்பங்களை பார்க்கவும் போதும் போதாதற்கு அவருடைய ஒரே மகளான சிவகாமி ஒரு மாபெரும் நடன மணி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய டான்ஸையும் பார்க்க முடியுமான்னு வர விசிட்டர்ஸினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போனதுனால இவரால் வேலையில் முழு மனதோடு ஈடுபடவே முடியல. அதனால் அவர் என்ன பண்ணார், மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி பல்லவர்கிட்ட போய், சக்கரவர்த்தி அவர்களே, இங்கே இருந்த வேலையே நடக்காது, அதனால் நான் காட்டுக்கு நடுவில் எனக்கான ஒரு வீட்டை அமைச்சிக்கிட்டு அங்கே இருந்து நான் வேலை செய்கிறேன், அங்கே தான் தொந்தரவு இல்லாமல் வேலை செய்ய முடியும். உடனே மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார், ஆயன சிற்பியை நானும் அதையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், மகாபலிபுரம்ன்ற ஒரு இடத்தை எதிர்காலத்தில் உருவாக்கணும்னு எனக்கு தோணுச்சு. மாமல்லபுரம் என்கின்ற அந்த இடத்தில் பெரும் சிற்பங்களை நாம் எழுப்பணும். ஏன்னா அந்த பகுதியில் நான் போகும்போது நிறைய கற்பாறைகளை நான் பார்த்தேன். ஒவ்வொரு பாறைக்குள்ளும் பலவிதமான சிற்பங்கள் மறைந்து இருப்பதை என்னுடைய கண் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது, என் மனசு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனால் அதற்கு பக்கத்திலேயே நீங்கள் காட்டில் உங்களுக்கான ஒரு சிற்பக்கூடத்தையும் வீட்டையும் உருவாக்கிட்டு நீங்கள் அங்கே இருங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். அந்த மாமல்லபுரத்தை ஒரு சிற்பக்கூடமாக வருங்காலத்தில் நீங்கள் நிர்மாணிக்க வேண்டும்னு சொல்லி சக்கரவர்த்தியை கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் ஆயன மகா சிற்பி அந்த மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் ஒரு பெரிய வீட்டையும் ஒரு பிரம்மாண்டமான சிற்பக்கூடத்தையும் உருவாக்கி அவர் அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்த மிக முக்கியமான வேலை என்னென்னா, அவருடைய மகள் நடனத்துக்குன்னே பிறந்த சிவகாமி 108 விதமான அபிநயங்களை அவள் நடன தோற்றத்திலே அவள் அந்த அபிநயத்தை பிடிப்பா. அதை இவர் ஒரு ஓவியமாக முதல்ல வரைஞ்சிக்கிட்டு அந்த ஓவியத்தை பார்த்து சிற்பத்தை செதுக்குவார். இந்த வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். 108 அபிநயங்களில் இன்னும் 40 தான் அவருக்கு பாக்கி இருந்தது. பாக்கியெல்லாம் கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சிட்டாரு. அங்கே அவருடைய நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட அவர் ஆசிரியராக எடுத்துக்கிட்டு சிற்பக்கலை கற்றுக்கொள்வதற்காக வந்த மாணவர்கள் ஓயாமல் அந்த கற்களிலே தட்டி கொண்டே இருக்கிற ஒளியின்
சத்தம் அந்த காடு முழுக்க, அந்த மலை முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் கடந்த 3 நாளாக, அதாவது இந்த நாகநந்தி பிக்ஷுவும் பரஞ்சோதியும் அவங்க வீட்டுக்கு தேடி வராங்கல்ல, அதுக்கு 3 நாள் முன்பே இருந்தே அந்த அந்த பகுதியில் ஒரு சத்தமும் இல்லை. சிவகாமி காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஜல்லு ஜல்லுன்னு ஆடுற அந்த ஓசையும் இல்லை. இந்த உளிகள் கற்பாறைகளிலே மோதுகிற அந்த சில் சில்லுன்ற சத்தமும் இல்லை. ஒரே மௌனமாக இருந்தது. என்ன காரணம்? சிவகாமியனுடைய அரங்கேற்றம் மகேந்திரவர்ம பல்லவரின் அரண்மனையில் அவருக்கு முன்னால் நடக்க ஆரம்பித்து பிரமாதமாக அரங்கேற்றம் பாதி நடந்துகிட்டு இருந்த போதே சக்கரவர்த்திக்கு திடீர்னு ஒரு ஓலை வருகிறது. எதிரி படைகள், புலிகேசியினுடைய படைகள் பல்லவ சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து விட்டதுன்னு சொல்லுகிற ஒரு ஓலை அது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஓலை வந்த உடனேயே அதற்கு பிறகு கொஞ்சமும் தாமதிக்காமல் சக்கரவர்த்தி அப்படியே எழுந்து அப்ரப்டாக வெளியில் போயிட்டார். சக்கரவர்த்தி வெளியில் போன உடனே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அமைச்சர்கள், அவங்க இவங்க முக்கியமான பதவியில் இருந்தவங்க எல்லாரும் அப்படியே போயிட்டாங்க. இப்போ கூட நாம் அதை பார்க்குறோம் தானே. முதலமைச்சரோ இல்லை பெரிய பதவியில் இருக்கிறவங்களோ ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது எல்லாரும் வராங்க, அவங்க கிளம்பிட்டாங்கன்னா அத்தனை பேர் கிளம்பி போயிடுறாங்கல்ல. அது மாதிரி தான் அன்றைக்கும் நடந்தது. அப்படி எல்லாருமே கிளம்பி போன பிறகு நடன அரங்கேற்றத்தை தொடர்ந்து நடத்த முடியாமல் பாதியிலேயே நிறுத்திட்டு அவங்க திரும்பி வந்தாங்க. திரும்பி வர வழியில் தான் பட்டத்து யானை மதம் பிடித்து அவங்கள தாக்க வந்ததும் அந்த யானை மீது வேலை எறிந்து பரஞ்சோதி அவங்கள காப்பாற்றினதையும் முதல் பகுதியிலேயே நாம் பார்த்துட்டோம். நடன அரங்கேற்ற பாதியில் நடந்து போனதா என்ன காரணம் தெரியல. திரும்பி வந்ததுலேருந்தே 3 நாளாக சிவகாமி கொஞ்சம் கூட உற்சாகமாகவே இல்லாமல் ரொம்ப 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 சோர்வாக இருந்தாள். ஆயனர் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு, அவள் மனசை மாற்றவே முடியல. இன்றைக்கு தான் 4வது நாள் கொஞ்சம் சிவகாமி எழுந்து நின்று நடனக்கலைக்கான அந்த அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு இன்றைக்கி தான் டான்ஸ் ஆடுறதுக்காக வந்திருந்தா. அவள் காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஜெல்லு ஜெல்லுன்னு நடனம் ஆடின உடனேயே ஆயன மகா சிற்பியினுடைய மாணவர்கள் எல்லாரும் உற்சாகமாகி எல்லாரும் அவங்க சிற்ப வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த இடத்துல திரும்பவும் பழையபடி கலகல கலகலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. நடனமாட தன்னுடைய புதல்வியை பார்த்து ஆயன சிற்பி ரொம்ப மகிழ்ச்சியாகி, சிவகாமி நீ நடனமாடுன்னு சொல்கிறாரு. அவள் ஆடிக்கிட்டே இருந்த போது தன்னுடைய கூர்ந்த கண்களால் அவளை பார்த்துக்கிட்டு இருந்த ஆயன சிற்பி நில் அப்படின்னாரு. நில்லுன்னு சொன்ன உடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அவள் அப்படியே நின்னா. அந்த தோற்றத்தை ஒரு சித்திரமாக, ஒரு ஓவியமாக அவர் வரைந்து கொண்டு, ஒரு ஓலையில் ஓவியமாக வரைந்து கொண்டு அதை அதுக்கு பிறகு அடுத்த சிற்பமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஆயன மகா சிற்பி ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போ தன்னுடைய மகள்கிட்ட சொன்னார், சிவகாமி உனக்கு தெரியுமா, நடனத்துக்குன்னே பிறந்தவனி, கலைகளிலேயே மிகப்பெரிய கலை என்பது நடனக்கலை தான். நடனக்கலை இல்லாவிட்டால் சிற்பக்கலை இருக்க முடியாது, சித்திரக்கலை இருக்க முடியாது. ஏன்னா இசைக்கலையே நடனத்திலிருந்து பிறந்து வந்தது தான் அப்படின்னு ஆயன சிற்பி சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தில்லானா மோகனாம்பல் படத்தில் இதே வசனத்தை பத்மினி பேசுவாங்க. எங்களினுடைய நடனத்திலிருந்து பிறந்தது தான் உங்கள் நாதம் அப்படின்னு சிக்கல் சண்முக வடிவேல்கிட்ட அவங்க சொல்கிற மாதிரியான ஒரு சண்முக சுந்தரத்திட்ட அவங்க சொல்கிற மாதிரியான ஒரு வசனம் வரும் தானே. அதைத்தான் இங்கே ஆயன சிற்பி சொன்னார். நடனக்கலையிலிருந்து பிறந்தது தான் இசைக்கலை அப்படின்னு சொன்னார். சிவகாமிக்கு இது எதுலேயுமே ஆர்வம் இல்லை. அவள் ஏதோ டான்ஸ் ஆடுறதுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலே தவிர அவள் மனசு இன்னும் சரியாகலை. அவள் சொன்னா அப்பாவை பார்த்தா, அப்பா யார் கண்டுபிடிச்சாங்க இந்த பரதநாட்டிய கலையை? பொழுது போகாதவங்க, வேலை இல்லாதவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்னம்மா இப்படி சொல்கிற? இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கலைத்திறமை உன்ட்டு இருக்கிற போது அதை இவ்வளவு பேர் பாராட்டுறாங்களே. அன்றைக்கி கூட உன்னுடைய நடன அரங்கேற்றம் நடந்த போது மகேந்திரவர்ம பல்லவரனுடைய அவையிலே இருக்கிற மிகப்பெரிய சங்கீத மேதை ருத்ராச்சாரியார் கூட என்ன சொன்னார், இவ்வளவு காலம் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா சங்கீதத்திலிருந்து தான் எல்லா கலைகளும் பிறந்தது. ஆனால் இன்னைக்கு உங்கள் பெண்ணினுடைய நடனத்தை பார்த்த பிறகு எனக்கு தெரிந்தது, நடனக்கலை தான் எல்லா கலைகளுக்கும் தாய்க்கலை என்பதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன் அவரே சொன்னார். இப்படி எல்லாரும் பாராட்டுற போது உனக்கு ஏமா உன்னுடைய கலை திறமையை பற்றி இவ்வளவு குறை இருக்குன்னு. அப்பா இதெல்லாம் யாருக்குப்பா என்ன பிரயோஜனம்? ஓவியம் வரைவது, சிற்பம் செதுக்குவது, பாடுவது, ஆடுவது, இதனால் யாருக்கு பசி தீரப்போகிறது? எந்த யுத்தம் நிற்கப் போகிறது? இதனால் யாருக்கு பயனே இல்லை அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டா. உடனே ஆயன சிற்பி சொன்னார், இதை பாருமா, இதோ
நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அதுவும் அந்த அலைக்கடல் இருக்கே, அந்த அலைக்கடல் என்னுடைய ஒரு பௌர்ணமி ராத்திரியில் நிலா ஒளி வீசுகிறது. சில சமயம் யாருமே அதை பார்க்கறது இல்லை. யாரும் பார்க்காட்டாலும் நிலா ஒளி வீசாமல் இருக்கா. இந்த காட்டில் எத்தனை மலர்கள் ரொம்ப அழகான மனத்தை பரப்புகின்றன. அந்த மனத்தை ருசிப்பவர்கள், ரசிப்பவர்கள், பாராட்டுகிறவர்கள் யாரும் இல்லைனாலும் அந்த பூ மலராமலோ வாசனையை கொடுக்காமலோ இருக்கிறதா? அப்படி இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பாராட்டுகிறவர்களை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய கடமையை செய்கிற போது, இவ்வளவு தூரம் உன்னை பாராட்டுகிறவர்கள் இருக்கிற போது உன்னுடைய கடமையான உன் கலைத்திறமையை நீ வளர்த்து கொள்ளாமல் இருக்கலாமாம்மா அப்படின்னு பேசினலாமா. பேசி பார்த்தாரு. அவள் மூடு ஒன்றும் சரியா இல்லை. அவளுடைய நீண்ட பெரிய கண்களிலிருந்து 2 கண்ணீர் துளிகள் சிந்தின. ஆயனச்சிற்பி அதை பார்த்தோன்னு நினைச்சாரு, இந்த வயசுல பெண்களுக்கு வர கோளாறு தான் இவளுக்கு வந்திருக்குன்னு நினைச்சாரு. சிவகாமி, உங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையே என்னை அரிச்சிருப்பா. அவள் உயிரோடு இல்லாத காரணத்தினால நான் அதை பற்றி நினைக்காமலே இருந்துட்டேன். இந்த வயதில் உனக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சு உன்னுடைய சிநேகிதிகள் பல பேர் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிகளோடு இருக்காங்கல்ல, அப்படி இருக்கணும்னு ஒரு விளவம் மனசில் ஆசை இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் உன்னை எப்போ பாரு சலங்கையை கட்டு நடனம் ஆடுன்னே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே என்னை நினச்சா கேவலமாக இருக்கு அப்படின்னு ஆயனச்சிற்பி சொன்னார். சிவகாமி உடனே சுதாரிச்சுக்கிட்டு, அப்பா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், உங்களை பிரிஞ்சு என்னால் வாழவும் முடியாது, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே பொதுவாக எல்லா அப்பாக்களுக்கும் மனசுக்குள்ளே பயமாகவும் வருத்தமாகவும் இருக்கும். ஆனால் ஆயனச்சிற்பிக்கு அப்படிலாம் இல்லை. அவருக்கு இதை கேட்ட உடனே ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தன்னுடைய மகள் லட்சத்தில் ஒருத்தி, கோடியில் ஒருத்தி, மற்ற பெண்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம், குழந்தை, குட்டி, கணவன் இப்படி வாழ்வதற்காக படைக்கப்பட்டவள் அல்ல தன்னுடைய மகள் அப்படின்னு அவர் மனசில் எப்போவுமே ஒரு எண்ணம் உண்டு. அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் பிரிஞ்சு போயிடுவான்ற எண்ணத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல. அதனால் அவர் எனக்கு கல்யாணம் வேணான்னு அவர் சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. ஆனால் வெளியில் காமிச்சிக்க முடியாது தானே. என்னம்மா நீ சைவ மதத்தில் பிறந்தவ, நானும் சைவ குடியில் இருக்கிறவன், நம்ப குடியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பெண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? உற்றார் உறவினர்களாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஆயனச்சிற்பி கேட்டார். உடனே சிவகாமி ஏதோ பதில் சொல்லணுமே அப்பாவுக்குன்றதுனால, அப்பா நான் பேசாமல் புத்த மதத்தில் சேர்ந்து புத்த துறவி ஆயிடுறேன், புத்த பிட்சுனி ஆயிட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சிவகாமி சொன்னான். இதை கேட்டுக்கிட்டே இந்த பொல்லாத பிட்சுவான நாகநந்தியும் அவருக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்த பரஞ்சோதியும் உள்ள நுழைஞ்சாங்க. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே உள்ள நுழைந்த அந்த பிட்சு, சிவகாமி உன்னுடைய கோரிக்கை அப்படியே புத்தபிரானுடைய அருளால் நிறைவேறட்டும், புத்தரனுடைய கருணையால் நீ சீக்கிரமே புத்த பிட்சுனி ஆக கடவுது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த ஆசீர்வாதம் சிவகாமிக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. சிவகாமியினுடைய முகம் கட்டுக்கட்டுன்னு ஆயிடுச்சு. அவங்க அப்பா உடனே பதறி போய், சுவாமி அவ ஏதோ வேடிக்கைக்காக சொன்னா, குழந்தை தானே, நீங்கள் அதுக்குன்னு அப்படிலாம் ஆசீர்வாதம் பண்ணாதீங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி வருகிறவர்களை வரவேற்றார் ஆயனச்சிற்பி. அன்னைக்கு சிவகாமியினுடைய நடன அரங்கேற்றம் நடந்த அன்னைக்கு நீங்கள் வராமல் போயிட்டீங்களே, எவ்வளவு பிரமாதமாக குழந்தை ஆடினா தெரியுமா அப்படின்னு பேச்சை ஆரம்பித்தார். சிவகாமியினுடைய பார்வை மாத்திரம் தன்னுடைய அப்பாவையும் அப்பாவோடு பேசி கொண்டிருந்த நாகநந்தி பிட்சுவையும் தாண்டி பக்கத்திலே நின்று கொண்டிருந்த பரஞ்சோதியின் பக்கத்திலேயே அவள் பார்வை போயிட்டு வந்தது. அவளுக்கு உடனே அவன் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இந்த வீர வாலிபன் தான் அன்னைக்கு யானை மேலே வேல் எய்தி தன்னுடைய உயிரை காப்பாற்றியவன் அவளுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. சிவகாமியினுடைய நடனக்கலைக்காக அவள் மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி நகைகளோட பட்டாடைகளோடு இருந்தா. பரஞ்சோதிக்கு அவளை திரும்பி கூட பார்க்க முடியல. அப்படி கண்ணெல்லாம் அவனுக்கு அந்த திசையில் திரும்ப முடியாதபடி நடுநடுங்கியது. அவன் பெண்களே அதிகமாக பார்க்காதவன். அவனோட அம்மாவையும் அவனுடைய மாமன் மகளையும் தவிர அவனுக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. அப்படியே அவன் பார்த்த பெண்களும் கிராமப்புறத்தில் இருக்கிற சாதாரணமான பெண்கள். இப்படி அழகே உருவான அப்சரஸ் மாதிரியான ஒருத்தி, மினுமினிக்கிற நகைகளோடு நடனக்கலைக்கான அந்த மேக்கப்போடெல்லாம் இருக்கிறத பார்த்து அந்த திசையிலேயே கண்ணை திருப்ப முடியாமல் பரஞ்சோதி தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே இருந்தான். சிவகாமி தான் அப்பப்போ அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆயனச்சிற்பி ரொம்ப வெகுளியானவர். அவர் உலகத்தில்
சிற்பம், தன்னுடைய மகள், இதை ரெண்டை தவிர வேறு எதுக்குமே இடம் கிடையாது. அவர் உடனே நாகநந்தி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பல ஊர்களுக்கு பயணம் போயிட்டு அந்தந்த ஊர்களில் இருக்கிற சித்திர விசித்திரங்களை பற்றி, சிற்பக்கலையை பற்றிலாம் நல்லா தெரிஞ்ச ஒரு பிட்சுன்றதுனால நாகநந்திக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் விட ஆயன சிற்பிக்கு நாகநந்தி பிட்சு மேலே ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னாக்க, நாகநந்தி பிட்சு அவர்கள் தான் முதல்ல ஆயனற்ற அஜந்தா என்கின்ற பகுதியிலே இருக்கிற மலைகளிலே செதுக்கப்பட்டிருக்கிற சிற்பங்களை பற்றியும் அங்கே வரையப்பட்டிருக்கிற ஓவியங்களை பற்றியும் ஆயனருக்கு முதலில் சொன்னது நாகநந்தி பிட்சு தான். தான் அங்கே போய் பார்த்துக்கிட்டு வந்ததாகவும் அந்த இடத்துல இருக்கிற ஓவியங்கள் மீது கலரிங் இருக்குது, நிறங்கள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த நிறங்கள் காலத்தால் மறையாத நிறங்கள். இப்போ அவங்க வாழ்ந்த காலம்ன்றது இப்போ நாம் வாழ்கிற காலத்துக்கு 1500 வருஷம் முன்னாடி தான் பல்லவர்களினுடைய ஆட்சி நடந்தது. அதுக்கும் 500 வருடங்கள் முன்பே அஜந்தாவில் தீட்டப்பட்ட சித்திரங்களிலே இருக்கிற அந்த நிறங்கள் இன்றைக்கு கூட மங்காமல் மறையாமல் அப்படியே இருக்குது. எதனால், எதை கொண்டு அந்த வர்ணங்கள் உருவாக்கப்பட்டனன்றது அன்னைக்கு அந்த மலைகளிலே வாழ்ந்த சில புத்த பிட்சுகளை தவிர வேறு யாருக்குமே சொல்லப்படாத ரகசியமாக இருந்தது. அந்த ரகசியத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆயன சிற்பிக்கு அப்படி ஒரு ஆசைன்னு கூட சொல்ல முடியாது, வெறி. அதனால் தனக்கு அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் நாகநந்தி பிட்சு தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ரொம்ப இவர் அன்பாக இருந்தார். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தபோது அன்றைக்கி நடனத்தில் பாதியில் நின்று போயிருச்சாமேன்னு சொல்லி நாகநந்தி பேச்சை ஆரம்பித்தார். ஆமாம், அன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி வந்ததுனால சக்கரவர்த்தி பாதியில் போயிட்டார், நடன அரங்கேற்றமும் பாதியிலே நின்றுருச்சு அப்படின்னு வருத்தத்தோடு ஆயனர் சொன்னார். ஆமாம், உங்கள் மகள் ரொம்ப நல்லா ஆடினதை நான் கேள்விப்பட்டேன். நான் தான் வர முடியல. அன்றைக்கி சக்கரவர்த்தியை மகிழச் செய்வதற்காக மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு சக்கரவர்த்தியே எழுதின ஒரு ஹாஸ்ய நாடகத்திலிருந்து கூட சில காட்சிகளை சிவகாமி அன்னைக்கு நடனத்தில் ஆடினாலாமே அப்படின்னு கேட்டார். இந்த பொல்லாத பிட்சுக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்தில் இல்லைன்னு ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அது உண்மையிலேயே மகேந்திரவர்ம பல்லவர் எழுதிய ஒரு ஹாஸ்ய நாடகம், வடமொழியில் இருந்த ஒரு நாடகம். அப்போது மகேந்திரவர்ம பல்லவர் அந்த நாடகத்தை எழுதின போது அவர் சமண சமயத்தை சேர்ந்தவராக இருந்தார். அதற்கு பிறகு சைவ சமயத்துக்கு மாறிவிட்டார். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புத்த பிட்சுகளை ரொம்ப மட்டமாக அவங்கள தமாஷான முறையில் தாக்கி எழுதப்பட்ட நாடகம் தான் மத்த விலாச பிரகடனம். அந்த நாடகத்தில் வர ஒரு காட்சியில் ஒரு புத்த பிட்சுவும் ஒரு குடிகாரனும் கட்டி புரண்டு சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி வரும். அந்த காட்சியை தான் நடனமாக சிவகாமி ஹாஸ்ய ரசத்துக்காக அந்த அந்த நடன அரங்கேற்றத்தில் செஞ்சுருந்தா. இது எப்படியோ இந்த பொல்லாத பிட்சுக்கு தெரிஞ்சு போயிருச்சே, எப்படி இவருக்கு யார் சொன்னாங்கன்னு ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டுது. ஆமாம், அதை சும்மா ஒரு ஹாஸ்ய ரசத்துக்காக அவள் செஞ்சா. ஆனால் அதை முடிக்கிறதுக்குள்ளே தான் ஏதோ போர் வரப்போகுதுன்னு செய்தி சக்கரவர்த்தி பாதியிலே போயிட்டார். நாகநந்தி அடிகளே, இந்த உலகத்தில் எதுக்காக போரெல்லாம் வருது, எதுக்காக யுத்தமெல்லாம் நடக்குதுன்னு ஆயனர் சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டார். அந்த பொல்லாத பிட்சு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உலகத்தில் போரே வரக்கூடாதுன்றதுக்காக தான் புத்த பெருமான் அவதாரம் செய்தார். ஆனால் அந்த புத்த பெருமானின் வழி வந்த பிட்சுக்களையே பரிகாசம் செய்து நடனங்கள் நடக்கிற இந்த காலத்தில் யுத்தம் எப்படி வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டாரு. உடனே ஆயனருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. சிவகாமி தன்னுடைய அப்பா அந்த பிட்சூட்டை மாட்டிட்டு கஷ்டப்படுறதை பார்த்து பொங்கி எழுந்து, அடிகளாரே, புத்த பெருமான் நல்ல எண்ணத்தோடு தான் புத்த மதத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த மதத்தில் இருக்கிற சில பேர் போலி சாமியார்களாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டா. தன்னுடைய பொண்ணு சொன்னதை கேட்டு பிட்சுக்கு கோபம் வந்துட போகுதோன்னு ஆயனருக்கு பயமாக இருந்தது. சிவகாமி, நீ உள்ளே போய் உங்கள் அத்தை இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட 2 பேர் இங்கே சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு தன்னோட பொண்ணை அப்புறப்படுத்தினார். ஆனால் அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. புத்த பிட்சுவனுடைய மகம் இயல்பிலேயே கொடூரமானது. சின்ன வயதிலிருந்தே பலவிதமான விரதங்களை மேற்கொண்டு பாம்பை தன்னை கடிக்க வைத்து அந்த பாம்பினுடைய விஷம் தனக்கு உள்ளே இறங்கினால் கூட தனக்கு எதுவுமே நடக்காதுன்ற அளவு உடம்பை இரும்பு போல வைத்திருந்த நாகநந்தியனுடைய முகம் இருக்கு பாருங்க, கர்ண கொடூரமான முகம்.
இருக்கும். அந்த முகத்தை பார்த்து நேருக்கு நேராக பேசுகிறதே மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான மனமும் கடுமையான தோற்றமும் கொண்ட நாகநந்தி அடிகள் சிவகாமி வாயத்திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் அதற்கு எதிர் பதிலே சொல்லாமல் தன்னுடைய எஜமானனை பார்த்து குழைந்து அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற நாய்க்குட்டியைப் போல சிவகாமியனுடைய முகத்தை பார்க்கிற அந்த ஒரு நேரத்தில் மாத்திரம் புத்தபிட்சுவினுடைய முகமே அந்த கடுமையெல்லாம் மறைந்து போய் அன்னைக்கு பிறந்த குழந்தையினுடைய முகம் மாதிரி அப்படி மலர்ந்து போகிற அதிசயத்தை யாருமே சரியாக கவனிக்கலை. ஆனால் புத்தபிட்சுவினுடைய குரல், அவருடைய முகம்லாம் சிவகாமியை பார்க்குற போதோ சிவகாமியனுடைய பேச்சை கேட்கிற போதோ அப்படியே மாறி ஒன்றுமில்லாததாக ஆகிவிடுகிறது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சிவகாமி உள்ளே போனான். அந்த வீட்டினுடைய 2ஆம் கட்டில் அவள் வளர்த்து வருகிற கிளிகள், மயில்கள், நாகடவாய் பறவைகள் எல்லாம் அவளை பார்த்துட்டு சிவகாமி சிவகாமி சிவகாமின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. எல்லாரும் சும்மா இருங்க, இன்னைக்கு நான் மான்குட்டியை தான் கூட்டிகிட்டு போகிறேன், ரதி என்னோட வா அப்படின்னு சொல்லி சிவகாமி மான்குட்டியை தன்னோட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலேயே அங்கே சமையல் கட்டில் இருந்து தன்னுடைய அத்தையை பார்த்து 2 பேர் சாப்பிட வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் கடுவன் பூனை மாதிரி முகம் இருக்கிற புத்தபிட்சு ஒருத்தர்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போனான். அத்தை சொன்னாங்க, பெரியவங்களை அப்படிலாம் பேசாத கண்ணு அப்படின்னு அத்தை சொன்னாங்க. தன்னுடைய மான்குட்டியோடு அந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன குளத்துக்கு சிவகாமி போனான். அவளுடைய மனமெல்லாம் அந்த குளத்திலே 3 வருஷத்துக்கு முன்னால் அவளை வந்து சந்தித்த அந்த வாலிபனுடைய எண்ணங்கள் மாத்திரமே அவளுடைய நெஞ்சத்திலே இருந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்த அவர் இன்றைக்கும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டா. அவன் மனசில் நினச்சது எப்படித்தான் உண்மையாக நடந்ததோ தெரியல. அந்த குளத்தை அவள் பார்த்து நிற்கிற போதே பின்னாடி ஒரு குதிரை வந்து நின்னுது. அந்த குதிரையிலிருந்து கையிலே ஏந்திய வேலோடு முருகப்பெருமானே நடந்து வருவது மாதிரி ராஜ கம்பீரமும் வீரக்கலையும் பொருந்திய மிக 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 அழகான ஒரு வாலிபர் நடந்து வந்து சிவகாமியின் பக்கத்தில் நின்னார். அவர்தான் மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தியினுடைய ஒரே மகனான நரசிம்மவர்ம பல்லவர்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? பக்கத்திலே வந்து நின்ற அவரை திரும்பி பார்த்து கண்ணால் அப்படியே ஆசை தீர அவர் முகத்தை பார்த்து பருக வேண்டும் என்ற தன்னுடைய காதலை அப்படியே அடக்கிக்கிட்டு மனதை அடக்கி அவர் முகத்தை திரும்பி பார்க்காம தண்ணியையே பார்த்துக்கிட்டு தலை குனிந்து காத்திருந்தாள் சிவகாமி. சிவகாமியின் பக்கத்திலே வந்து நின்ற அந்த வீரவாலிபர், சிவகாமி என்னை பார்க்க மாட்டியா, என்னை பேச மாட்டியான்னு கேட்டார். இந்த வாழ்க்கையே உங்களை பார்ப்பதற்கும் உங்களோடு பேசுவதற்கும் தானே அப்படின்னு பதில் சொல்ல நினைச்ச சிவகாமி அந்த எண்ணத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு அவரை பார்த்தும் பார்க்காதது மாதிரி அந்த மான்குட்டி கூட வந்திருக்குல்ல அந்த மான்குட்டியை பார்த்து, ரதி இவர் யார், எதற்கு வந்திருக்கிறார் என்று அவரை கேள் அப்படின்னு பார்க்காத மாதிரியே சொன்னான். இப்போ நரசிம்மவர்ம பல்லவரும் மான்குட்டியை பார்த்து, ரதி நான் இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய ஒரு நடன சிகாமணியான சிவகாமி தேவியை பார்க்க வந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவங்க உலகம் முழுக்கவும் தெரிந்த ஒரு பெரிய நடனமணி ஆயிட்டாங்க. இனிமே என்ன மாதிரியான சாதாரண ஒரு இளவரசனை அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். சிவகாமியினுடைய கண்களில் இப்போ கோபம் நெறிப்பட்டது. ரதி நான் யாருக்காக காத்திருக்கிறேனோ அவர் வந்து நான் எதற்காக காத்திருக்கிறேன்றதையே மறந்துட்டு பேசுகிறாரு. அவர்கிட்ட சொல்லு, இந்த ஏழை பெண்ணை இனிமேலும் ஏமாற்ற வேண்டாம் என்று அவரிடம் சொல். இப்போ அவர் சொல்றாரு, ரதி நான் என்ன ஏமாற்றினேன் கேட்டு சொல்லு உங்க எஜமானிட்ட. இந்த ரதி இது எதையும் கவனிக்காமல் அது பாட்டுக்கு புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உடனே என்ன ஏமாற்றவில்லை, நடன அரங்கேற்றத்துக்கு வரக்கூட அவரால் முடியவில்லையா ரதி அப்படின்னு சிவகாமி கேட்டா. இதை கேட்ட உடனே நரசிம்ம பல்லவர் கலீர்னு சிரிச்சார். இதுதான் உனக்கு கோபமா சிவகாமி? நடன அரங்கேற்றத்துக்கு நான் வரலன்னு யார் சொன்னது? உனக்கு முன்னால் உட்கார்ந்து பார்த்தால் உன் நடனம் தடைப்படும் என்று மாடியில் உப்பரிகையில் அம்மாக்களோடு உட்கார்ந்து உன் நடனத்தை கடைசி வரை அது நடந்தவரை நான் பார்த்து கொண்டிருந்தேன் சிவகாமின்னு அவர் சொன்ன உடனே இனிமே ரதியினுடைய தூது தனக்கு தேவையில்லைன்னு அதை விட்டுட்டு அவருடைய முகத்தை தன்னுடைய கண்களால் ஆசை ததும்ப பார்த்து, நீங்கள் நடன அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தீங்களா அப்படின்னு சிவகாமி கேட்டா. அவளுடைய முகத்தையும் அவளுடைய கண்ணையும் பார்த்து பதில் சொல்லக்கூட வாய் எழும்பாமல் தன் தலையை மட்டும் ஆட்டினார் மாமல்லரான நரசிம்மவர்ம பல்லவர். இனிமே இவங்களுக்கு தன்னுடைய உதவி தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு ரதின்ற அந்த மான்குட்டி தள்ளி இருக்கிற புல்லமேய போயிட்டான். 2வது பகுதி இதோடு நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Hudson Card.